முஸ்லிம் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு, முஸ்லிம்கள் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, முஸ்லிம்களுடைய கண்ணியம் சீர்குலைக்கப்பட்டு தான் இருக்குது. அகதிகள் பிரச்சனை, முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக அகதிகளாக தான் இருக்கிறாங்க. இஸ்லாம் மேலோங்கிய மார்க்கமாக ஆச்சுனா எப்படி இருக்கும்? இஸ்லாம் உலகத்தை வழி நடத்தினா எப்படி இருக்கும்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க, எதிர்பாருங்க. நீங்க எதிர்பார்ப்பே உங்கள்கிட்ட அப்படி இல்லைன்னா நீங்க அதோடைய செயல்பாட்டில் இருக்க மாட்டீங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அதே தான் சொன்னாங்க, அஹதுன் துன்ஜிக யா பிலால், அஹத் உங்களை பாதுகாத்துரும் பிலால். அப்படியே இருங்க, நீங்க என் உயிருக்கே உத்தரவாதம் இல்ல, இப்போ வந்து சொர்க்கத்துல பாக்குறேன் அஹத் என்ன பாதுகாக்கணும். அஹத் எங்க என்ன பாதுகாத்துச்சு? அஹத் என்ன தண்டனை தான் கொடுத்துச்சு. அல்லாஹ்வே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை எடுத்துக்காதவங்க, ஆனா அவங்க நினைக்கிறாங்க உலகத்தை நான் கொண்டு வந்த இந்த கம்யூனிசம் உலகத்தை ஆட்சி செய்யும். அவங்க கற்பனை பண்றாங்க. கற்பனை மட்டும் பாடல, அதை நோக்கி செயல்பட்டு இரண்டாவது பெரிய சித்தாந்த அரசாக யுனைடெட் சோவியத் ரஷ்யாவை உருவாக்கி காமிச்சாங்க. والذي ارسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله. அவனே தன்னுடைய தூதரை நேரான மார்க்கத்தை கொண்டு சத்திய வழியை கொண்டு அனுப்பினான். எதற்கு தெரியுமா? ليظهره على الدين كله. மற்ற எல்லா மார்க்கத்தையும் விட இந்த ஹக்கான உண்மையான தெளிவான இந்த தீனுல் இஸ்லாம் மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் தன் தூதரை அனுப்பினான் அல்லாஹ் சொல்றான். நீங்க எதிர்பார்ப்பு அந்த பஷாரத், அந்த நற்செய்தியை நோக்கி நீங்க வேலை செய்யுங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யார் இருக்கிறா? இந்த உலகத்தை படைச்ச ரப்பு நான் இருக்கிறேன். நீங்க தைரியமா வேலை செய்யுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹுவ அக்பர் வ தீனுஹு அக்பர் வ ஷர்உஹு அக்பர் وأمته أعلى وأكبر من كل طغاة الأرض وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وقاعدنا وقرة أعيننا وهدينا إلى الله محمد صلى الله على آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، يقول الله عز وجل في كتابه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم سيبلغن هذا الدين ما بلغ الليل والنهار ولا يترك الله بيت مدر ولا وبر إلا أدخله الله هذا الدين أو كما قال رسول الله صلى الله عليه وسلم.